Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாலா வாலி வாலேவோட யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம் வாலாவோட யூசேஜ். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம வாலா வாலி யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸில் மேக் பண்ணி பேசுகிறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். நான் ஊருக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே காவ் ஜானே வாலா ஹூன். ஸோ போக போகிறேன், அதாவது போவேன் அப்படின்னு சொன்னால் அது ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். இங்கே போக போகிறேன், போக போகிறேன் அப்படின்றத நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாவோ அப்படின்ட்டு சொல்லுவோம். ரூட் வெர்பு ஜா, அது கூட நே சேர்க்கணும், ஜானே அப்படின்றத சொல்லணும். வாலா வாலி வாலே, இதில் வாலா அப்படின்றது நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்துலேயும் நீங்கள் ஒரு ஆணை பற்றி பேசும்பொழுதும் வாலா அப்படின்றது சொல்லணும். வாலி அப்படின்றது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி பேசும்பொழுதும், இன்னொரு நபர் பெண்ணை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாலி சொல்லணும். வாலே அப்படின்றது ப்ளூரல் ஃபார்முக்கு வரும். அந்த மாதிரி ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை பேசுகிறதுக்கு வாலி வரும். ஸோ காவ் அப்படின்னா ஊர், மே காவ் ஜானே வாலா ஹூன். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் நான் ஊருக்கு போக போகிறேன்னு சொல்கிறதுக்கு மே காவ் ஜானே வாலி ஹூன் அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள். என் அப்பா சென்னையிலேருந்து வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே பப்பா சென்னை சே ஆனே வாலே ஹேன். ஸோ இப்போ தான் சொன்னேன், ரெஸ்பெக்ட் ஃபார்ம் அப்படின்னா வாலே வரும். ஸோ அந்த மாதிரி எண்டிங் ஹெயின் அப்படின்றது முடியும். சென்னை சே அப்படின்னா சென்னையிலேருந்து, ஆனே வாலா ஹேன் அப்படின்னா வரப்போகிறாரு அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள். நான் அவர்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே உன்கே பாஸ் சச் கஹ்னே வாலா ஹூன். ஸோ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சச் கஹ்னே வாலி ஹூன் அப்படின்றத சொல்லணும். ஸோ சொல்லு அப்படின்னா கஹோ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நே சேர்க்கணும். ஸோ கஹ் அப்படின்றது தான் ரூட் வெர்பு. கஹ்னே வாலா ஹூன் அப்படின்றத சொல்லணும். பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் மே உன்கே பாஸ் சச் கஹ்னே வாலி ஹூன் அப்படின்னு சொல்லணும். உன்கே பாஸ் அப்படின்னா அவர்கிட்ட அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்கள். அவன் எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ லேனே வாலா ஹே. ஓ லேனே வாலா ஹே. லேனா அப்படின்னா எடுப்பது அப்படின்றது அர்த்தம். லேனே வாலா ஹே. ஸோ இங்கே வாலா அவன் அப்படின்றதுனால வாலா அப்படின்றது வருது. இதுவே அவள் எடுக்க போகிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ லேனே வாலி ஹே அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். நீ எப்படி கேட்டாலும் அவன் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு तुम कैसे भी पूछो वो नहीं कहने वाला है. நீ எப்படி கேட்டாலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு तुम कैसे भी पूछो ஓ நஹி, அவன் சொல்ல போவதில்லை. ஓ நஹி கஹ்னே வாலா ஹே. அவன் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ கஹ்னே வாலா ஹே அப்படின்றத பார்த்தோம். இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. அவன் சொல்ல போவதில்லை. ஓ நஹி கஹ்னே வாலா ஹே அப்படின்றத சொல்லணும். ஸோ நம்ம இப்போ முன்னாடி பார்த்ததெல்லாம் பாசிட்டிவ் சென்டென்ஸு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு காவோ. ரூட் வெர்பு கா, அது கூட நே சேர்த்தா கானே வாலாஹூன். பெண்ணாக இருந்தால் கானே வாலிஹூன் அப்படின்றத சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது எல்லாமே நெகட்டிவ் சென்டென்ஸு. தும் கேசே பி பூச்சோ ஓ நஹி கஹ்னே வாலா ஹே. இதுவே அவள் சொல்ல போவதில்லை அப்படின்னா ஓ நஹி கஹ்னே வாலி ஹே அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவன் உங்களுக்கு உங்களோட பைசாவை திருப்பி தரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஆப்கோ ஆப்கே பைசா வாபஸ் நஹி கர்னே வாலி ஹே. ஸோ அவள் உங்களுடைய பைசாவை திரும்ப தரப்போதில்லை. ஓ அப்படின்னா அவள், ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, உங்களுடைய பைசா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கே பைசே, ஆப்கே பைசே. திருப்பி தா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாபஸ் கரோன்னு சொல்லுவோம். திருப்பி தரப்போறா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாபஸ் கர்னே வாலி ஹே அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி தர போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு வாபஸ் நஹி கர்னே வாலி ஹே. நீங்கள் யோசிக்கலாம், நம்ம ஏன் வாலா வாலி இங்கே யூஸ் பண்ணணும்? திருப்பி தரமாட்டாள் அப்படின்னா அதெல்லாம் ஃப்யூச்சர் டென்ஸில் வரும். திருப்பி தருவாள், தரமாட்டாள் அப்படின்னு சொல்கிறது. தரப்போவதில்லை, தரப்போகிறேன், தரப்போவதில்லை அப்படின்றதுனால இங்கே வாலா வாலி யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு தான் இங்கே வாலா வாலி வருது. ஸோ ஓ ஆப்கோ ஆப்கே பைசே வாபஸ் நஹி கர்னே வாலி ஹே அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள்.
நான் யாருக்கும் இனிமே கடன் தர போறதில்ல அப்படின்னு சொல்றதுக்கு மே இஸ்கே பாத் கிசி கோ உதார் நஹி தேனா வாலா ஹூன். மே அப்படின்னா நான், இஸ்கே பாத் அப்படின்னா இதற்கு மேல் அப்படின்றது அர்த்தம். கிசிக்கோ அப்படின்னா யாருக்கும், உதார் அப்படின்னா வந்து கடன், நஹி தேனே வாலா ஹூன். நஹி தேனா தேனா அப்படின்னா வந்து கொடுப்பது அப்படின்றது அர்த்தம். தேனே வாலா ஹூன் அப்படின்னா தரப்போவதில்லை. நஹி தேனே வாலாஹூன் அப்படின்னா தரப்போவதில்லை. உதார் நஹி தேனே வாலாஹூன், கடன் தரப்போவதில்லை. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் வாலாவுக்கு பதிலாக வாலி சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் இதை பற்றி கேட்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஸோ சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் இதை பற்றி கேட்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா ஆப் இஸ் பாரே மே பூச்னே வாலா ஹே. ஸோ கேளு அப்படின்னா பூச்சோ, ஸோ பூச்னே வாலா ஹே இதை பற்றி அப்படின்னா இஸ் பாரே மே. ஸோ இதுங்க நம்ம கொஷின் கேட்குறோம். கியா ஆப் கொஷின் கேட்குறதுனால கியா அப்படின்றது வருது. ஆப் அப்படின்னா நீங்கள், இஸ் பாரே மே அப்படின்னா இதை பற்றி, பூச்னே வாலா ஹே அப்படின்னா கேட்க போகிறீங்களா அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நான் ஏன் அவர்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு என்ன, நான் ஏன் அவர்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து மே உசுசே கியோன் பூச்னே வாலா ஹூன். மே உசுசே அப்படின்னா அவரிடம், உஸ்கே பாஸ்னு சொல்லலாம், உசுசே அப்படின்றதும் சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். கியோன் அப்படின்னா ஏன், பூச்னே வாலா ஹூன் அப்படின்னா கேட்க போகிறேன் அப்படின்றது அர்த்தம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் நான் ஏன் அவர்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே உசுசே கியோன் பூச்னே வாலி ஹூன் அப்படின்றத சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, அவங்க எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, அவங்க எத்தனை பேர் வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வே கித்தனே லோக் ஆனே வாலே ஹேன். வே அப்படின்னா அவர்கள், ஸோ ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றதுனால இந்த வே வருது. கித்தனே லோக் அப்படின்னா எத்தனை நபர்கள், ஸோ லோக் அப்படின்றது வந்து பர்சன்ஸை குறிக்கும். கித்தனே அப்படின்னா எத்தனை, ஸோ எத்தனை லோக் ஆனே வாலா ஹேன். ஆனே வாலே ஹேன் ப்ளூரல் ஃபார்ம், ஸோ வாலே வரும், அந்த மாதிரி எண்டிங் வந்து ஹேன் அப்படின்றது முடியும். ஆனே வாலே ஹேன். இதுவே அவங்க எத்தனை பேர் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வே கித்தனே லோக் ஜானே வாலே ஹேன் அப்படின்றத கேட்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப் கித்தனே தேனே வாலா ஹே. ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள், எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கித்தனே தேனே வாலா ஹே அப்படின்னா கொடுக்க போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ ஏதாவது காசு கொடுக்க போகிறீங்க, இல்லை பொருள் ஏதாவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் இன்னைக்கு வரேன்னு உங்களுக்கு யார் சொன்னது. ஸோ நான் இன்னைக்கு வர போகிறேன்னு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கிஸ்னே கஹா. யார் சொன்னது, கிஸ்னே கஹா. ஸோ இன்னைக்கு வர போகிறேன்னு, ஸோ போகிறேன்னு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அதை ப்ராப்பராக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம், நான் இன்னைக்கு வர போகிறேன் என்று யார் சொன்னது. ஸோ யார் சொன்னது அப்படின்னு சொல்லின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். கிஸ்னே கஹா. என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கி. ஹம் ஆச் நாங்கள் அப்படின்னா ஹம், ஆச் ஆனே வாலே ஹேன். ஸோ இப்போ தான் பார்த்தோம் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா வந்து நே சவுண்டு வரும். ஆனே வாலே ஹேன், ஆனே வாலே ஹேன். ஸோ நாங்கள் இன்னைக்கு வரப்போகிறோன்னு யார் சொன்னது. கிஸ்னே கஹா கி ஹம் ஆச் ஆனே வாலே ஹேன் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் எந்த காலேஜில் சேர போகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ கிஸ் காலேஜ் மே ஜாயின் கர்னே வாலா ஹே. ஓ அப்படின்னா அவன், கிஸ் காலேஜ் அப்படின்னா எந்த காலேஜ், ஜாயின் கர்னே வாலா ஹே அப்படின்னா ஜாயின் பண்ண போகிறான் அப்படின்றது அர்த்தம். இதுவே ஜாயின் கர்னே வாலி ஹே அப்படின்னா அவள், அதாவது பெண்ணை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது அர்த்தம். அவள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறா அப்படின்றது அர்த்தம், கேட்குறதா அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீங்களாக ஃபார்ம் பண்ணி பேசலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களை மாதிரியே ஹிந்தி கற்றுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.